ஆ, வணக்கம். நீங்க அனுப்பிச்சதை நான் பார்த்துட்டேன். நீங்க அனுப்பிச்சதை நான் பார்த்தாச்சு. ம். ஓகேங்க. ஓகே. அதான் அந்த அதுதான். இருவேறு தன்மைகள் பத்தி அந்த ஒரு விளக்கம் இருந்தது. ஸோ துவந்தவா தீத்தம்னா அந்த இருவேறு தன்மைகளை கடந்து போறத பத்தி அந்த ஆன்மீக தலைப்புல எங்கேயோ கேட்டதா ஒரு ஞாபகம். ஸோ அதனால ம். அத பத்தி இப்ப நான் நீர் மருத்துவம் நம்ம செய்யறதுனால அந்த தன்மைக்கு எப்படி அது வந்து உதவி செய்யும் அப்படின்றத ஆ, தான் அடிக்கடி உங்ககிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பேன் நானு. உங்கள கேள்வி கேட்டு தொலைச்சுக்கிட்டே இருப்பேன் பாத்தீங்களா? நீர் மதிச்சு ம். செய்யறதுனால அடுத்து என்ன நமக்கு நடக்கும் அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் மன ரீதியாக. ம். இன்னைக்கு இன்னைக்கு கரெக்டா அந்த டாபிக் அந்த இருவேறு தன்மைகளை பத்தி ஐயா பேசிட்டு இருந்தாரு. ம். குழுவுல யாரோ பேசுனாங்க பாத்தீங்களா? இரண்டு ம். தன்மைகள். ம். சோ அந்த இரண்டு தன்மைகளை தாண்டி போறது அப்படின்றது ம். நியூட்ரல் பண்றது. ஆமா. மனதுக்கு ரெண்டு அடிப்படையா இருக்கு இல்லையா? இப்ப ஆமா. இன்பம் துன்பம் அப்படின்னு இருக்கு. ஆமா. அப்ப அந்த இன்பம் துன்பமே வந்து அதை கடக்கிறது அப்படின்றத விட அதை ம். வந்து நியூட்ரல் எடுத்துட்டு வந்து நிறுத்தணும். இப்ப பசி இருக்குன்றோம், பசி இல்லைன்றோம். ம். நோய் இருக்குன்றோம், நோய் இல்லைன்னு சொல்றோம். ஆ. அப்ப அதை எப்படி நியூட்ரல் பண்றது? தண்ணி குடிக்கிறது மூலியமாக அதை நியூட்ரல் பண்ணலாம். அதே ம். மாதிரிதான் அப்பதான் நான் ChatGPT அந்த கேள்வி கேட்டேன். இப்போ ம். இந்த இருவேறு தன்மைகளை கடக்கிறதுக்கு அது முயற்சி நமக்கு உதவி செய்யுது இல்லையா தண்ணி? ஆ. இந்த தண்ணி வந்து நமக்கு அந்த இருவேறு தன்மைகளை நமக்கு கடக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. அப்போ அதுவே மிச்சம் எல்லாத்தையும் படிப்படியா நமக்கு வந்து அந்த அனுபவத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அதுவே போட்டிருக்காரு. ம். அதான், 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 அதான். எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது திருவள்ளுவர் வந்து ரொம்ப யோசனை பண்ணி தான் அவர் போட்டிருக்காரு. திருவள்ளுவர் வரிசைக்கு அது யோசனை மட்டும் போடல, வரிசைப்படி எழுதியிருக்காரு. வரிசைப்படி. அதாவது ஒரு குறளை வைத்து அந்த இடத்துல முடிவு செய்யக்கூடாது. ஒரு 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 இடத்துல ஒரு குறள் சொல்றாருன்னா, அதே மாதிரி வேற எங்காவது அதே மாதிரி சொல்லியிருப்பாரு. அல்லது வேற யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒப்பு நோக்கணும். திருவள்ளுவர் மட்டும் சொல்வதை நம்ம இறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவரே சொல்றாரு. யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும்பாரு. யார் சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ணி ஏற்றுக்கொள்ளும். யார் சொன்னாலும் இப்ப உணவு உணவு மருந்து மனிதனை கொலை செய்யணும்னா அது எப்படி சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? அதுக்கு எந்த எந்த மாதிரி நோய் குணமாக்கி இருக்க? அதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? அப்படிலாம் காட்டணும். நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான குறிப்பு இருக்கு. ஒரே தடவையில யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படித்தான் இந்த மருத்துவர்கள் பண்றாங்க. அது வியாபாரம், அவ்வளவுதான். வியாபாரத்துல கை வைப்பற. உண்மை பேசுறப்ப வியாபாரம் அடிபட்டு போகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. வியாபாரம். வியாபாரத்தை யாரும் ஒழிக்கவே முடியாது. சாராய கடை யாரும் மூட முடியாது. எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்கள் தான் புரிந்து இயற்கையோட நோக்கம் அது. பொருளை வந்து பெருசா காட்டிட்டே போகும். பொருளை வந்து பெருசா காட்டிட்டே போகும். இருட்டு ஒழிக்க முடியாது. இருட்டுக்கு எதிராக சிறு வெளிச்சத்தை பத்த வைக்கணும், அவ்வளவுதான். சரி. இப்ப நான் இந்த உணவை பத்தி நேற்று போட்டிருந்த 9 வகையான உணவுகள் அது யார் படிச்சீங்க? அதை தமிழ் இருக்கிற மேல படிங்க. மேல் பத்தி படிச்சீங்கன்னா அது இருக்குது பாருங்க. தமிழுக்கு மேல் பத்தி படிங்க. அதிலேயே பாருங்க இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த அர்னால்ட் டெகரேட் தமிழ் படிக்கும்போது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க மாதிரி எடுங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணு. வாட்ஸ்அப் திறந்து பாருங்க. ஓகேங்க. ஏதோ எடுக்கிறேன். அப்படியே பொறுமையா படிக்கணும் என்ன இருக்குன்னு. Oh, got sardine, got curry puff.
அதாவது என்ன சொல்றாரு? அதாவது நாகரிகத்தின் அழிவு காரணமான உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. இப்ப கூட இன்னொரு கூட அனுப்புறேன், என்ன படிங்க எல்லாரும் ஒரு முறை. வாட்ஸ்அப்ல டெலகிராம் அனுப்புறேன் பாருங்க. இப்ப ஓகேங்கய்யா. ஏற்கனவே போட்டிருக்கேன், யாரும் பார்க்கல எடுத்தாரு. இன்னும் இப்ப அனுப்புறேன் பாருங்க. பாருங்க வந்திருக்கான்னு பாருங்க. டெலகிராம்ல போட்டாச்சு. டெலகிராம் பாடம் வந்து போட்டு நாகரிகத்தின் அழிவுக்கான உணவு மற்றும் மனிதன் இயற்கை உணவான சளி இல்லாத உணவு. இது அப்படியே கொஞ்சம் கூட மாத்தாம போட்டாச்சு. இதுல டெலகிராம்ல கொடுத்தாச்சு. டெலகிராம்ல விண்வெளி மருத்துவத்துல கொடுத்தாச்சு. டெலகிராம் விண்வெளி மருத்துவத்தை படிங்க அப்படியே. ஓகேங்க, படிக்கிறேன். ம் நாகரிகத்தின் அழிவுகரமான உணவு மற்றும் மனிதனின் இயற்கை உணவான சளி இல்லாத உணவு. ம் உணவு முழுமையாக தவிர்ப்பது விரதம் குணப்படுத்துவதற்கான சிறந்த மற்றும் மிகவும் பயனுள்ள முறையாகும் என்பதை ம் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். ம் உயிரை தக்கவைக்க உண்மையில் எவ்வளவு சிறிய அளவு அவசியம் என்பது இது தர்க்க ரீதியான விளைவுகளுடன் நிரூபிக்கப்படுகிறது ம் மற்றும் நான் அடிக்கடி சொல்லும் கூற்றை நியாயப்படுத்துகிறது. உண்மையின் இந்த வெளிச்சத்தில் உணவு முறை, புரதம், தாது உப்புக்கள், வைட்டமின்கள் போன்றவற்றில் முடிவில்லாத சண்டை மற்றும் குழப்பத்தை கவனிப்பது கேலிக்குரியதாக தோன்றுகிறது. ம் சாத்தியமான உணவு மதிப்பு என்பது முதல் கேள்வி அல்ல. மது அருந்துவதை நிறுத்தாமல் குடிப்பழக்கத்தை தண்ணீரால் குணப்படுத்த முடியும். படுத்த முடியாது. முடியாது. மது அருந்துவதை நிறுத்தாமல் குடிப்பழக்கத்தை தண்ணீரால் குணப்படுத்த முடியாது. தப்பு செஞ்சுட்டே இருந்துட்டு எப்படா சரி பண்ண முடியும்னு அர்த்தம். அதுக்கு பேரு இதுதான் வெள்ளைக்காரன் பண்ண அடிப்படை தப்பு. வெள்ளைக்காரனோட அடிப்படை தப்ப வந்து நானே கேள்வி, உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி, உணவே ஆரோக்கியம் தராத பொழுது மருந்து எப்படி ஆரோக்கியம் தரும்? உணவு பழக்கம், அது உணவு பழக்கம். நீ வந்து பீடி குடிச்சா நுரையீரல் கெட்டு போகும். உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகும். அடிப்படையே ரத்தம் கெட்டு போகுதுன்னு யாருக்கும் புரியல. உணவு சாப்பிட்டதனால் அது வந்து விவேகானந்தருக்கும் அப்படித்தான். நீங்க சொல்லக்கூடிய எல்லா சாமியாருன்னு சொல்ல வேண்டாம், அந்த மனதை பற்றி பேசுங்க அத்தனை பேருமே உணவு தின்னு ரத்தம் கெட்டு போய் புற்றுநோயில மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு சாமியார் வந்து புற்றுநோய் வந்து சேர்த்தாரு. இந்த சாமியாருன்னு சொல்ல வேண்டாம், யோகிகள். அந்த ஒரு யோகி புற்றுநோய் சேர்த்தாரு. இன்னொரு யோகி சளி நோடி சாகுறாரு. இவங்க எதனால செத்து போற? ரத்தம் கெட்டு போனோம்னு செத்து போறாங்க. தண்டனைக்கு அனுபவிச்சு சாகுறாங்க. கொடுமையா. இப்ப நாம தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப அவங்களை காட்டிலும் ஆரோக்கியத்துல நம்ம மேல நிக்கிறோம். அவங்க வேறையில மேல நிற்பாங்க. நம்ம அவங்களை காட்டிலும் ஆரோக்கியத்துல மேல நிக்கிறோம். நம்ம மருத்துவரா மாறிடுறோம். அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வைத்தியம் செய்ய முடியாது, நம்ம வைத்தியம் செய்வோம். உலகத்திலே வந்து உணவையும் மருந்தையும் கொடுக்காத மருத்துவர் நம்ம தான். உணவும் கொடுக்கறது இல்லை, மருந்தையும் கொடுக்கறது இல்லை. எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்பாரு. இப்ப படிங்க, அதை மட்டும் திருப்பி படிங்க. வேற ஒருத்தர் யாராவது படிக்க முடியுமா? டெலகிராம்ல பாருங்க. நீங்க இன்னும் இருக்காது, அந்த மேல் பத்தி மட்டும் படிங்க. அவ்வளவுதான் ஐயா, ரொம்ப அற்புதம். அதுலயே எல்லாம் முடிச்சுட்டாரு பாருங்க. சாராயத்தை குடிப்பை நிறுத்தாமல் மது அருந்துவதை நிறுத்தாமல் குடிப்பழக்கத்தை தண்ணீரால் குணப்படுத்த முடியாது. நோயை உருவாக்கும் உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தாமல் எந்த விதமான சரி செய்தல் சிகிச்சைகள் அல்லது உணவு முறைகள் மூலம் நீங்கள் நோயை குணப்படுத்த முடியாது. யாராவது நல்லமுத்து படிங்கறிய ஐயா, என்னோட டெலகிராம் வரவே மாட்டேங்குதுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புனத 2-3 பேர் பாத்துட்டாங்க. என்ன டெலகிராமே வர மாட்டேங்குது. இல்ல நீங்க டெலகிராம் இறக்கல, அந்த செயலியை நீங்க இறக்காதனால வந்து கேடு. டெலகிராம் செயலி இறக்கிடுவோம்.
அது ஒருத்தருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்கய்யா. அது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்களே செய்யலாம். டெலகிராம் செயலி இறக்கி விட்டா வந்துடும். அது யாருக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்களே அந்த பிளே ஸ்டோர்ல பிளேன்னு இருக்கு முக்கோணம், அது தொட்டீங்கன்னா டெலகிராம்னு போட்டா வந்துடும். அது தொட்டீங்கன்னா உள்ள வந்துடுது. யாரோட உதவியும் தேவையில்லை. நீ உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, அடுத்தவனுக்கும் தெரியாது. டெலகிராம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆமாங்க, இப்ப அவங்களுக்கும் தெரியல. 2 3 பேர் வந்து பார்த்தாங்க, ஒருத்தருக்கும் தெரிய அவங்களுக்கு மாட்டேங்குதுங்களா. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நான் தான் ஒன்றும் சொல்றேன், செயலியில் போய் அஹ், இது எப்படி நீங்க வாட்ஸ்அப் இறக்குனீங்களோ அதே மாதிரி அது அதில் போய் அது பிளே ஸ்டோரா அது போய் தொட்டீங்கன்னா அது மேலே இருக்கும். டெலகிராம் செயலின்னு அடிங்க வந்துடுது. இது என்ன வந்தோடனே அப்பவே இறக்கியாச்சு. இது அடுத்தவங்களோட உதவியே தேவையில்லையே. நான் தான் அதில் அனுப்பிச்சிருக்கேன்ல, இது கஷ்டம். இப்போ அது அனுப்பலைன்னா அதில் தான் எனக்கு செலவு மிச்சம். அது அனுப்பிச்சாச்சு பாருங்க. நீங்க யாருமே படிக்கல. 2 நாளா கேட்டிருக்கிறேன், படிச்சீங்களா? 9 உணவு அனுப்பிச்சு படிச்சீங்களா? 9 அது யாரும் படிக்காம வர்றீங்களே. தலையால் அடிக்கிறேன்னு யாரும் பார்க்கறதே இல்லையே. பார்க்காம எதுக்கு வர்றீங்க? முதல்ல ஒவ்வொன்றையும் விளக்கம் சொல்லிட்டே இருக்க முடியுமா? நேரம் மிச்சமாகுது இல்லை. ம் அது ஒன்றும் இல்லை. அது இறக்கி விடுங்க, பிளே ஸ்டோரில் போய் தொடுங்க, வந்துடும். அது 1 நிமிஷத்தில் செய்கிற வேலை. நீங்கள் தான் செய்யணும். அது இன்னும் அடுத்த இதெல்லாம் கொடுக்க போகிறேன். இப்போ சாட் ஜிபியில் போய் நீங்கள் செயற்கை நுண்ணறிவை படிக்க சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். படிச்சா தான் வரும். அதில் போட்டு விட்ருவேன். இனிமேல் அப்புறம் செயற்கை நுண்ணறிவில் போட்டுருவேன். போட்டு லிங்க் மட்டும் அனுப்ப, நீங்கள் அதை போய் படிக்கணும். அறிவியல் எப்படி வந்துருச்சு, என்ன மாதிரி அறிவியல் எப்படி என்ன இது ஒரு மாதிரி ஆகுது, என்னாச்சு? ம். வெள்ளைக்கார முண்டகத்துக்கு போறாங்கல்ல, வெள்ளைக்கார ஊதாரி முண்டகிட்ட போறான். அந்த அந்த அவன்கிட்ட போறவன் பூரா ஏன் உணவு பழக்கத்தை மாத்த தெரியாம வீணா 99 பேர் செத்து போயிடுறாங்க. நீங்களாவது உணவு பழக்கத்தை மாத்தி இருக்கிறீங்க. உணவு ஐயா நீங்க பழக்கத்தை சொல்றது எனக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். மேபி மியூட்ல போட்டிருக்கீங்களா பாருங்க. சவுண்ட் கேட்கலங்க ஐயா. யாராரு பண்ணுது? இப்ப இப்ப கேக்குதா? கேக்குதுங்க கேக்குதுங்க. கேக்குதுங்க ஐயா. அதாவது வெள்ளைக்காரங்க பண்ணக்கூடிய வெள்ளைக்காரன் பண்ண தப்பு உலகத்தையே கெடுத்து விட்டுருச்சு. அதாவது உணவு பழக்கத்தை மாத்தவே சொல்றது இல்ல. அவன் உணவு பழக்கத்தை மாற்றாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மனித நாகரிகத்தையும் அடிக்குதுன்னு எழுதிட்டாரு. இந்த உணவு பழக்கத்தை மாத்தலேன்னா உணவு பழக்கம், இப்ப சிகரெட்டு குடிக்கிறேன், டீ குடிக்கிறவன், காப்பி, இந்த உணவு சாப்பிட்றதுதான் அந்த பழக்கம். உணவு பழக்கம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உணவு பழக்கம் சரியானது இதுவரைக்கும் ஏன் நிரூபிக்க முடியல எல்லாரும்? இப்ப இத்தனையோ விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க. நம்மள மாதிரி நாம இயற்கை ஆராய்ச்சி பண்றவங்க, உடம்பை ஆராய்ச்சி பண்றவங்க என்னைக்காவது உணவு பழக்கத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. உன்னுடைய உணவு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு என்ன சொல்றானான்னு பாருங்க. அப்படின்னு சொல்றது இல்லை. உணவு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு யாராவது சொல்றானான்னு பாருங்க. உணவு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு தொடர்பு உண்டு யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? அதனாலதான் ஒரு இயற்கை உணவை பத்தி பேசுறவன் அவனுடைய உணவு பழக்க இயற்கை உணவை பத்தி பேசுறவன் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உணவு பழக்கம் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இயற்கை உணவை பத்தி பேசுறவன்ல இயற்கை உணவு சாப்பிடணும்னு நினைச்சுக்காதீங்க. அங்கதான் கேசவன் மாட்டிக்கிட்டாரு. அப்படித்தானே கேசவன்? ஆமாய்யா. ஒருத்தர் என்ன பண்ண, அதாவது அது இயற்கை உணவை ஆட் பண்ணிப்பாங்களே தவிர இயற்கை உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எதுவுமே இல்லை. இப்ப நீர் உணவு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கேன், நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அந்த நிலைக்கு நம்ம கடத்துப்படுத்துறதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இயற்கை உணவு சாப்பிடுறவங்க
ஆ. எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பிளஸ் இயற்கை உணவே அதை ஆட் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். அதுல வேற எதுவுமே ஸ்பெஷல் இல்லையே அதுல. ஆனா இதுல அப்படியே இல்ல. இது தூய்மை மட்டும் செய்யுங்க சொல்லியிருக்கேன். தூய்மை தான் செய்யுங்க. உணவுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க தூய்மை செய்யுன்னு சொல்ற. அதனாலதான் அவங்க ஒஃபெண்டடா, அதனால அவங்க தாக்கப்பட்டவர்கள் என்று ஏன் உணர்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்களே இட்லி சாப்பிடாத, தோசை சாப்பிடாத. இல்லங்க ஐயா சொல்றது கரெக்டுங்க. அவர் என்ன சொல்றன்னா, இயற்கை உணவு வாத்தியார சொல்றாரு. வாத்தியாரே முழுமையா இயற்கை உணவா மாறி இருப்பாங்கன்னா இல்ல, நடுவுல அவங்களும் உணவு எடுத்துன்னு தான் இருக்காங்கன்றத மென்ஷன் பண்றாருங்க ஐயா. அதாவது இயற்கை உணவு சாப்பிட்றவங்க, இப்ப இயற்கை உணவுன்னு என்ன தெரியுமா? அவர் ஒண்ணுமே இல்லை. இயற்கையா கனிந்த உணவு தான் இயற்கை உணவு. தானே சமைக்காமையே சாப்பிட்றது. சமைக்காம பழங்கள் மட்டுமே. பறவைகள் எப்படி பழங்கள் சாப்பிடுது, அதே மாதிரி நாமளும் பழம் சாப்பிட்றோம். அதனாலதான் குழந்தைங்களுக்கு பழத்தை கொடுத்து வளர்க்க சொல்றாரு. பழத்தை கொடுத்து வளர்த்தல் என்பது அல்ல. இப்ப அம்மா வந்து குழந்தைய வளர்க்கிறதுன்னு சொல்றாங்க, அது அடிப்படை தப்பு. அம்மா வந்து உணவை கொடுத்து குடலை சுத்தம் செய்கிறாருன்னு தான் மாற்றணும். இனிமேல் அப்படி மாத்திக்கங்க. உங்க உணவு வந்து உணவு உங்கள் குழந்தையின் உடலை சுத்தம் செய்யுமான்னு கேளுங்க. அப்பதான் விழிப்புணர்வு வரணும். இந்த உணவை ஊட்டி வளர்க்கிறாருங்கிறது அது தப்பு. இப்ப நேரடி சொல்லணும், உங்கள் உணவு உங்கள் குழந்தையின் உடலை சுத்தம் செய்யுமா, அப்பதான் செருப்படி போட்ட மாதிரி இருக்கும். இப்ப நான் அதிலே பேசிட்டேன்ல, 2 முட்டை கொடுக்குறாங்க ஐயா குழந்தைங்களுக்கு. அதுதான். சரி, அது வந்து குடலை சுத்தம் செய்யாது என்று சொல்லணும். உங்கள் உணவே உங்கள் குழந்தைக்கு சுத்தம் செய்யாதுமான்னு சொல்லணும். நீங்கள் வந்து குடலை சுத்தம் செய்யற மாதிரி உணவு கொடுங்கன்னா பழங்கள் தான், அப்படி சொல்லி மெல்ல மெல்ல பழக்கணும். ஏன்னா பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அது வியாபாரம் மாறிடுது. வியாபாரி என்னைக்கு விட மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து என்னைக்கு இந்த நீர் மருத்துவம் வந்து உணர்ந்தவதான் செய்யும். இது யாருக்குமே புரியாது. வியாபாரிக்கே இது புரியாது. அவன் நோய் வந்து என்ன மட்டும் தான் வந்தாங்க. இப்ப எத்தனையோ இங்கிட்டு வரப்புற வியாபாரிகள் இருக்காங்க. மருத்துவனே வியாபாரி தாங்க. நானும் கூட வியாபாரம் பண்றேன். நல்லதை சொல்லி வியாபாரம் பண்றேன். நானும் வியாபாரம் பண்றேன். எல்லாத்தையும் கட்டணம் வாங்குறேன். ஆமா, நான் நல்லதை சொல்லி கட்டணம் வாங்குறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நானும் ஒரு வியாபாரி தான். அதனால அதை ஒன்றும் புரிஞ்சிக்க வேணும். அந்த முதல் விஷயத்திலே சொல்லிட்டாரு. நாகரீகத்தை அழிக்கக்கூடிய உணவுகள் தலைப்பே பயங்கரமா இருக்குது. நேற்று போட்டு விட்டான் அதவே. எத்தனை அது யாரு செய்வா? இது நான் கூட இப்ப 9 உணவு தனியா போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு 9 உணவு பேசின மாதிரி யாரு? நான் ஒண்ணுதான் 9 உணவு தூக்கி பேசியிருக்கேன். தூக்கி போட்டேன். நான் எப்பவோ போட்டிருக்கேன். இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டாச்சு. அப்படியே போட்டோ எடுத்து பக்கம் பக்கமா போட்டிருக்கேன். இன்னைக்கு போட்டோ போட்டது அது இன்னொருத்தர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க, அசிட்டிக் ஃபுட்டு. அவர் அழகா போட்டிருக்காரு, அசிட்டிக் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். குறிப்பா ஸ்டார்ச்சு அது நம்ம உடம்புல உயிர் இருக்கிறதுனால அது பல்வேறு வகையில மாறி, இனிப்பு சாப்பிட்டா 9 உணவை 10 வகையான சுவையா மாறி மாறி நாசமா போயிடும். நம்ம உடம்பு வந்து உயிர் இருக்குது. அத உயிர் கிருமிகள் இருக்கு, பல லட்சம் கோடி கிருமிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் மாத்தி விட்டே போகும். ஒவ்வொன்றும் பேண்டு வச்சிடும். என்ன வச்சிடும்? தின்னு என்ன வச்சிடும்? உள்ளே பேண்டு வச்சிடும். அதுதான். அது பாட்டுக்கு தின்னு திங்கிறது பூரா அது உள்ள பேண்டு வச்சு அது கொடுமை. இதுதான் விஷயமே. சொல்ற மாதிரி சிரிக்கிறதா அழுகிறதாங்கிற மாதிரி தான். என்ன சிரிக்கிறது அழுகிறது? அதனாலதான் எல்லா மருத்துவரும் தோல்வி அடைகிறாங்க. பாவம். இது யாரு கண்ணுக்கும் படல. ஏன்னா உணவு சாப்பிட்றவங்க ருசியை திங்கிட்டு போய் நல்லா ருசியே தின்னுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் உணவு தப்புன்னு சொல்லி பாருங்க, அல்லது ருசி தப்புன்னு சொல்லி பாருங்க, உட மெண்டலும்பா. ருசியே தப்பு தானே. ருசியே தவறுதாங்க ஐயா. ருசிக்கு எதாவது கொடுப்ப. நான் கூட இப்ப எலுமிச்சம்பழம் தேநீர் குடிச்சிருக்கேன். அதை பாரு, எலுமிச்சம்பழம் ஒரு கப்பு குடிச்சாச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 6 நிமிஷம் புடிச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சாச்சு. முதல் புளிப்பு சாப்பிட்டேன், நாக்கில் சுத்தமாச்சு, மறுபடியும் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாச்சு. இவ்வளவுதான். இப்ப இதனுடைய பக்க விளைவு எனக்கு உண்டு. ஒரு ஸ்பூன் சக்கரை செலவாகி போச்சா, 1/2 எலுமிச்சம்பழம் செலவாகி போச்சா, ஒரு 50 மில்லி தண்ணி செலவா போச்சு. இதுவே குற்றம் தான். இப்படித்தான் போயிட்டு இருக்குது. சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறத ஆண்டி அப்படிங்கிற மாதிரி தான். ஆண்டி என்ன வரும்? சும்மா இருக்கிற சங்க டொயின் ஊதுனா உலகமே முடிச்சுக்கிட்ட மாதிரி. அந்த மாதிரி கெடுத்து விட்டுறதுதான் உடம்ப. இந்த மனம் வந்து கெடுத்துட்டே இருக்கு. இந்த மனம் வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கும். கெடுத்து நாசம் பண்ணிடும். சரி, அதுல 90 விழுக்காடு மாட்டிக்கிட்டாங்கிறாரு. அதுல முதல் பத்தி படிக்க மாட்டியும். 90 விழுக்காடு மாட்டிக்கிட்டாங்க. படிங்க. 90 விழுக்காடு அதுல மாட்டி கொண்டார்கள் எழுதுறாரு. ஐயா டெலகிராம்ல எந்த தலைப்புல வந்திருக்குங்க ஐயா? கடைசியில
இல்ல ஐயாவுடைய தலைப்புல வெங்கடேசன் ஒண்ணு இருக்கு, ஐயாது ஒண்ணு இருக்கு. எதுல எந்த தலைப்புல வருதுங்க ஐயா? வெங்கடேசன் அதுல பாத்தீங்கன்னா விண்வெளி மருத்துவம் இருக்கு பாரு, விண்வெளி மருத்துவம். ஓகேங்க ஐயா. இல்ல அதுலதானே சேர சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும், அந்த தலைப்பே சேர சொல்லியிருப்பேனே. இப்ப நம்ம உங்களுக்கு 7 நிகழ்ச்சி அனுப்புறேன், அந்த மேல் நிகழ்ச்சி மேல டெலகிராமில் சேர்ந்து நீங்கள் பயனடைங்கள். அதுல கொடுத்துருப்பேன், மேலே கொடுத்துருப்பேனா, அது தொட்டாவே டெலகிராம் உள்ள போயிருவீங்களே, அதுக்குள்ள போயிருவீங்க. ஒரு கையில ஒரு ஃபேன் செட் போட்டிருக்க மாதிரி, கையில ஒரு புத்தகம் வச்சிருக்க மாதிரி ஆமாங்க, போட்டு. அதான் வாட்டர் தெரப்பி விண்வெளி அப்படின்னு போட்டிருக்கோம். அதேதான், அதுதானே அதுல போய் பார்த்துட்டு அதுல பாக்குறது இல்லையா யாருமே பாக்குற மாதிரி தெரியல. அதுல தான் 500 பேர் 400 பேர் இருக்காங்க அதுல. இப்ப பாருங்க, உரிமை பாருங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம். என்ன உணர்றீங்க பாருங்க. வாட்டர் தெரபி, விண்வெளி மருத்துவம், அதேதான். அது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க, எல்லாத்துக்கும். அது அப்படியே நீங்க எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. நானும் அனுப்பிச்சிடுறேன், நீங்களும் அனுப்புங்க. ஓகேங்க, அவ்வளவுதான். அது அப்படி தொட்டா உள்ள போயிருமே. அது போக வாட்ஸ்அப் குழுவில் வாங்க, டெலகிராம் குழுவு வாங்க, தனியாக ஒன்று போட்டிருப்பேன், அது தொட்டாலும் உள்ள போயிடும். இந்த அது போக அதிலே வந்து 6 to 7ன்னு ஒன்று வச்சோம் இல்லையா, அதில் 2 3 இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. வாட்டர் தெரபி நீர் மருத்துவம், அது வாட்டர் தெரபி விண்வெளி மருத்துவம், அப்படி போங்க. சரி படிங்க, அவங்க எடுத்து முடிச்சுக்கலாம், இன்னொரு 5 நிமிஷம். ஓகேங்க, நான் படிக்கிறேன். அதுல மனிதனின் இயற்கையான உணவு பழங்கள் மற்றும் மாவுச்சத்து இல்லாத பச்சை இலை காய்கறிகளுக்கு ஆதி ஆகமத்தில் பழங்கள் மற்றும் மூலிகைகள் என்று கூறப்பட்டுள்ளன. சலியில்லா உணவு, சலியில்லா உணவு என்று பெயரிட்டேன். ஏனெனில் சளி முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க பொருளாகும். மற்றவை தவறான உணவுகள் மனித உடலை நோய்களை உள்ளடக்கி உற்பத்தி செய்து சிக்கலாக்குகின்றன. விஞ்ஞான உணவு முறைகள், உணவு மதிப்புகள், புள்ளி விவரங்கள் போன்றவற்றின் முழு போதனைகளும் பயனற்றவை மற்றும் வீண். முதல் படி எடுக்கப்படாதவரை, அதாவது அனைத்து உணவுகளையும் அவற்றின் மதிப்பையும் முக்கியமாக வேறுபட்ட கோணத்தில் பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரம் எவ்வளவு உணவுகள் உடலில் நோய் பொருட்களை, அதாவது சளியை உற்பத்தி செய்துவிட்டு செல்கின்றன, அவற்றின் கரைதல், நீக்குதல், குணப்படுத்தும் பண்புகள். இந்த நோக்கத்திற்காக நான் உங்களுக்கு பல்வேறு உணவுகள், தவறான உணவுகள் பற்றிய ஒரு சிறப்பு விமர்சனத்தை தருகிறேன். மேலும் அவை ஏன் அழிவுபடுத்தும் நேர்மறையான உணவு மதிப்பு இல்லாமல், ஆனால் உடலில் கழிவுகளை உற்பத்தி செய்து சேமித்து வைக்கின்றன என்பதை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். பாடம் 14 பார்க்கவும். பெர்கின் ஆய்வுகள் என்னையும் சில ஆயிரக்கணக்கான நோய்களையும் உள்ளுணர்வு பரிசோதனை மற்றும் அனுபவத்தின் மூலம் நான் கண்டறிந்ததுதான் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இறைச்சிகள் அனைத்தும் அழுகும் நிலையில் உள்ளன. கேடவர் விஷங்கள் உடலில் யூரிக் அமிலம் மற்றும் சளி ஆகியவற்றை உற்பத்தி செய்கின்றன. கொழுப்புகள் மிக மோசமானவை. வெண்ணெய் கூட மனித உடலுக்கு பயன்படுத்த முடியாதது. எந்த விலங்கும் கொழுப்பை சாப்பிடுவதில்லை. பாருங்க, சாப்பிடுற விலங்கு யாரு? கொழுப்பை மட்டும் சாப்பிடுற விலங்கு யாரு தெரியுமா? இப்ப மனுஷன் மட்டும்தான். கோயிலில் அந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா, அந்த தோல் பாத்தீங்கன்னா வெறும் கொழுப்பு தான். உலகத்துல கேவலமான எந்த சுவையும் கிடையாது. நீங்க கொழுப்பு வாயில வச்சு பாருங்க, எந்த சுவையுமே இருக்காது. எண்ணெய் வாயில வச்சு பாருங்க, எந்த சுவையும் இருக்காது. எண்ணெய் வாயில வச்சு பாருங்க, எந்த சுவையும் இருக்காது. கொழுப்பு வாயு எந்த சுவையும் இருக்காது. எதுக்காக திங்கிறான்னு தெரியாது. அதுதான் பிணவெறின்னு சொல்லுவாங்க. பிணவெறி. இந்த பேய்கள் தான் பிணம் தின்னுன்னு சொல்லுவாங்க. எது பிணம் தின்னும்? ஒரு கதை சொல்லுவாங்க, பேய்கள் தான் பிணம் தின்னும்பாங்க. அப்ப பிணத்தை தின்றது யாரு? பிணத்தை தின்பது யாரு? இந்த இடத்துல முட்டையை திங்கிறது யாரு? மனிதன் தான். அதுதான் அப்ப மனம் தான் திங்குது. எது? மனிதனை பணம் தின்னி நாய்களான்னு சொல்லி திட்டுவாங்க. ஆமா, அதேதான்.
அடக்கம் காரணமாக அதை சொல்லாமல் வைத்திருந்தேன், தாங்கள் உடைத்து விட்டீர்கள். ஆமா, பிணந்திண்டி நாய்களே சொல்றது பிணந்திண்டி பயலேம்பா. நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தானே இறந்து போன ஒரே இது கூட பொருளை கூட விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் எடுத்து சைனாக்கார உலகத்திலே எடுத்துக்காட்டு. உலகத்திலே சைனாக்கார மாதிரி புறந்தைங்கிறவன் விதவிதமான புறந்தைம்பா, விடுறதே கிடையாது. கொசு வரைக்கும் கூட பொரியல், கொசு மட்டும் மலிவா கிடைச்சிருச்சுன்னா அதையும் பொரியல் பண்ணி சாப்பிடுவான். ஊர் உலகத்துல இருக்கிற வண்டு அத்தனையும் பொறிச்சு வச்சிருக்கிறானுங்க. ஆமா பாப்பா, நீ சைனா போய் பார்த்தா தெரியும். சைனா மார்க்கெட்னு போட்டு பாருங்க. அவன் டேபிள் மட்டும் பாம்பு மட்டும் பார்த்தே, மலைப்பாம்புல வளர்த்து இதுக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னு மலைப்பாம்பு வளர்த்துறான். அவன் எல்லாத்தையுமே வளர்த்துறான். காட்டுல கிடைக்கிறத தடை செஞ்சு காட்டுல கிடைக்கிறத விட்டுறான். அதே மாதிரி நான் இதுக்குன்னு வளர்த்துறதே வச்சுட்டான். அவன் தேல் வளர்க்குறான். தேல் சாப்பாட்டு தேல். அது ஒண்ணும் இல்லைங்க, அது நண்டு வகை சேர்ந்தது. தேல் வேலை ஒன்றும் கிடையாதுங்க, அது நண்டு வகை சார்ந்தது. அப்ப அப்படி நம்ம நாலாம் அறிவை சார்ந்தது, அவ்வளவுதான். நண்டு நண்டு சூப் சாப்பிட்றாங்க. நண்டு சாப்பிட்ற மாதிரி அவன் தேல் சாப்பிட்ற, ரெண்டும் ஒண்ணுதான். விஷம் இல்ல, இதுல விஷம் இருக்குது இல்ல, தேல்ல விஷம் இருக்குது, அதுல விஷம் இல்ல. அது என்ன விஷம் இருக்குது? அது மைக்ரானாடு. நீங்க ஒண்ணும் இல்ல, பாம்பே தலை வெட்டி போட்டு நீங்க சாப்பிடலாம், அருமையா இருக்கும். பாம்பு இருக்குல்ல, அப்படியே தலை வெட்டி போட்டு சாப்பிட பாரு, பிரமாதமா இருக்கும். நானே 40 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கண்டை தின்னுருக்கிறேன். நான் ஒரு சின்ன இன்னும் பாம்பு கண்டை என்னங்க, அது சார பாம்புக்கு ரொம்ப நல்லதும்பா. சார பாம்பு சாப்பிட்டுருக்காங்க. நம்ம நாட்டுல இன்னும் சார பாம்பு சாப்பிட்ற பழக்கம் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. சாரப்பாம்பு சாப்பிடுற பழக்கம் தமிழ்நாட்டுல இன்னும் இருக்கு. இப்ப நம்ம பேக்கரியில போனாக்க பஃப் கொண்டு வைக்கிறான், அந்த அப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்து மிக்சர்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த மாதிரி இந்த சீனாவில் அந்த இதில் சைனீஸ் கண்ட்ரியில் தட்டில் தவளையும் அதையும் இதையும் கொண்டாந்து வைக்கிறான். தவளையெல்லாம் கொண்டாந்து வைக்கிறது, தேள் அதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறான். ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டாந்து வச்சுட்டு அவனுக்கு என்னத்தை குடிக்கிறானுன்னு தெரியல. சாராயம் தான் அது அரிசி சாராயம் ரொம்ப சாப்பிடுவாங்க. அரிசி சாராயம், அரிசி பீர் இருக்கு இல்லையா, அரிசி சாராயம் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. அரிசி சாராயம். அதனால அரிசி பழைய சாப்பிட்டா தூக்கம் வர்றதுக்கு காரணம் அந்த மெத்தனால் தான். அரிசி சாப்பிட்டா மெத்தனால் அதிகமா. அரிசியினுடைய தன்மையை மெத்தனால் தாங்கய்யா. அரிசியே சாராயம் தான். அரிசியே சாராயம். அரிசிங்கிறது சாராயத்தினுடைய பியூர் சாராயம் அரிசி. அது அரிசின்னு இப்படி சொல்லலாம். மாவுலாம் சாராயம் தான். மாவுன்னாவே சாராயம் தான். அதுல எந்த அது உள்ள அப்படிதான். அது இயற்கை. என்னது சாராயம் எங்க இருந்து தயாரிக்கிறாங்க? இயற்கை அது. ஆனா அது நம்ம நல்லதுக்காக பயன்படுத்துறோமா கெட்டதுக்காக பயன்படுத்துறோமா அப்படின்றது ஒரு கேள்விதான். போதைக்கு தான் பயன்படுத்துறோம். உணவுங்க. அதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க. ஃபாரினர்ஸ் நாட் ஒன்லி ஃபாரினர்ஸ், இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா டெய்லி 1 ounce பிராண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி வெப்பங்கள் தேவையோ அத்தனை கலோரி வெப்பம் அதுல இருக்குது. அதனால 1 ounce டெய்லி சாப்பிடலாம். 1 ounce சாப்பிட்டீங்கன்னு உடலுக்கு வேணுங்கிற அத்தனை வெப்பம் ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி 3000 கலோரி வெப்பம் வேணும்னு சொல்லிச்சுன்னா அத்தனை கலோரி வெப்பமா அந்த 1 ounce பிராண்டில் இருக்குது. அதனால 1 ounce பிராண்டி சாப்பிடலாம்னு சொல்லி அவன் சொல்லிருக்கான். ஆனா நம்ம ஆளுங்க அது கொஞ்சம் சாப்பிட்டோன்னே பாதி தருதுங்கிறதுக்கோசரம் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இல்லங்காத வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி தப்பு. போதை எதுக்கு சாப்பிட சொல்ற? போதை எதுக்கு சாப்பிட? எனர்ஜி என்பது வேற, போதை பொருளுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன செய்வாங்க? அவன் வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி தப்பு. போதை பொருள் கலோரிங்கிறான். போதை பொருள் கஞ்சா சாப்பிடலாங்கிற மாதிரி தான். கஞ்சா கொஞ்சமா குடிச்சுக்கிற மாதிரி தான். என்ன கொஞ்சமா குடிக்கிறீங்க? அதேதான் வெள்ளைக்காரன் இதுல வரவே. ஊதாரின்னு ஆகி போச்சு. அவன் ஊதாரி கிட்ட போய் நம்ம நியாயம் கேட்க முடியாது. அப்போ நீங்க உங்களுக்கு இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூத்தாடி கூட சேர்ற மாதிரி, அரசியல்வாதி சேர்ற மாதிரி நீ தின்னு கட்டவன் போய் அவங்ககிட்ட. இப்போ நாம தின்னு கட்டாச்சு, தின்னு கட்டவன் போய் தின்னு கட்டவன் பதில் கட்ட என்ன சொல்லுவான்? இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிட மாப்பிள்ள, நல்லா இருக்கு மாப்பிள்ளைம்பா. அதேதான் அவன். நாம சுத்தத்தை நோக்கி போறோம். நாம சுத்தத்தை இப்ப நம்ம சுத்தத்தை நோக்கி நாம சுத்தத்தை நோக்கி போறனாலதான் எல்லாரும் பண்ற தப்புன்னு தெரியுது. அதனால வெங்கடேசன் எழுதுறாரு, மேற்கு நாட்டு கருத்துக்களை நான் இந்த வகையில் எதிர்க்க துணிந்தேன். உடம்பு சிறுசா இருக்கணும், அழகா இருக்கணும் யாருமே சொல்றது இல்லையே. இந்த வயிறு தான் தொப்புள். இந்த வயிறு தொப்புள் நம்ம அந்த தொப்புள் அடிப்படையை வச்சு டேப்பை சுத்தி வச்சோம்னா 3 அங்குலம் 2 அங்குலம் குறைவா இருக்கணும் மார்பை விட. இதுதான் அடிப்படை. நீ எங்க போனாலும் இது வச்சிருப்பான். சிக்குன்னு அழகா இருக்கணும். பெண் இடை
பெண்களோட எடை சிறுசா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது அடிப்படை தப்பு. ஆணும் பெண்ணும் 2 பேரும் உடுக்கி இடை சிறுசா இருக்கணும். அதனாலதான் சிலை பாருங்க, சிலையை பார்த்தீங்கன்னா இடுப்பு சிறுத்து தான் இருக்கும். அது என்ன பெண்ணுக்கு மட்டும்? தப்பா நம்ம வசதி தகுந்த மாதிரி பேசிட்டான். அது இயற்கை. பெண்ணு இயற்கையாகவே துடி எடைதான், அது ஆணு இயற்கையாகவே துடி எடைதான். குழந்தைகளுக்கு பாருங்க பிறக்கிற குழந்தை அப்படித்தான் இருக்கு. அப்புறம் அது வளர அது துடையுடைய மாதிரி இருக்கணும். அப்புறம் இவன் கண்டத்தை கொடுத்து தொந்தியாக்கி விட்டுறான், சிறுசுலேயே தொந்தியாக்கி விட்டுறான். அதான் அழகுன்னா என்னன்னு சொன்னா சிறுத்த எடையும் விரிந்த மார்பும் அகன்ற தோலும், இதுதான் சிறப்பான அழகுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அழகு, அது கோயில், அதுதான் வடிவம். அந்த வடிவத்தை கொடுத்தவன் மயன், அவன் தான் சிற்பக்கலை நாயகன். தமிழ்ல 15,000 ஆண்டுக்குள்ள கட்டடக்கலை வந்தாச்சுங்க. சிற்பக்கலை கட்டடக்கலை 15,000 ஆண்டா இருக்கு. அந்த சிற்பக்கலை வந்து பார்த்தா இந்த இடுப்பு சிறுத்தலே எல்லாமே கொண்டு வந்துட்டான். இடுப்பு சிறுத்து மார்பு, அப்ப எதுவுமே நிறைய திடு இருக்க முடியாது. இயற்கை சக்தியில உடம்பு இயங்குறான். இயற்கை சக்தியில உடம்பு இயங்குதுங்க. அருள்னு வச்சிருக்க நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல. அருள் ஆற்றல்ங்கிற பாருங்க. அருள் ஆற்றல்ங்கிறது இயற்கை சக்தியில வாழுகின்ற உடல் தான். அது நம்மளால புரிஞ்சு ரொம்ப நாளா அது அருள்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத வடிவம். இப்ப எனர்ஜிங்கிறாங்க இல்லையா, எனர்ஜிங்கிறது கண்ணுக்கு தெரியாத வடிவம், அவ்வளவுதான். எனர்ஜிங்கிறது கண்ணுக்கு தெரியாத வடிவம். இப்பதான் சொல்றானுங்க அது போட்டான். இப்பதான் சொல்றானுங்க. இதுக்கு முன்னாடி போட்டானை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. அது 1950க்கு முன்னாடி போட்டானை இப்பதான் போட்டான்ங்கிறது எனர்ஜி பாக்கெட்னு இப்பதான் சொல்றானுங்க. சூரியன்ல இருந்து மின்சாரம் வர்றதில்ல, சூரியன்ல இருந்து போட்டான்ங்கிற ஒளித்துகள் வருகிறது. அதுக்குள்ள சக்தியை தூக்கிட்டு வந்து உள்ள உழுகுதுங்கிறா சக்தி. அப்ப எலக்ட்ரான் வந்து சக்தி கிடையாது, போட்டான் தான் சக்திங்கிறது இப்பதான் நமக்கே புரியுது. போட்டான் அந்த ஒளி துகள்ங்கிறது எனர்ஜி. அதுக்குள்ள எனர்ஜி இருக்குது. அதுக்கு நேர்மறை எதிர்மறை எதுவும் கிடையாது, வெறும் சக்தி மட்டும்தான். அது நேரு எதிர் பற்று பாசை, அந்த சக்திக்கு எந்த பற்றும் கிடையாதுங்கிறாங்க. இப்படி புரிஞ்சுக்குங்க. பற்றற்றவன்கிறாங்க இல்லையா, பற்றற்றவன் என்ன, யாரையும் சார்பு நிற்காத. அது இந்த போட்டான் இருக்கிற ஆற்றலானது எந்த பற்று அது கிடையாது. அது சக்தி வடிவம். எது மேல பற்ற சக்தி கொடுத்துருப்பாரு. என்னது, 2 பொருள் தான் இருக்க முடியும், உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள். இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இந்த புரோட்டான் எதுல அதிகமா இருக்கும், ஆற்றல் அதிகமா இருக்கும். புரோட்டான்ங்கிறது நியூக்ளியர் எது அதிகமா இருக்கு நமக்கு தெரிஞ்சு யுரேனியம் தான் 92 இருக்கும். யுரேனியம் பாருங்க, யுரேனியம் 92 புரோட்டான் இருக்கும். மற்றதெல்லாம் 1 புரோட்டான். ஹைட்ரஜன் 1 புரோட்டான், ஹீலியம் 2 புரோட்டான், கார்பன் பாருங்க 6 புரோட்டான், நைட்ரஜன் 7 புரோட்டான், ஆக்சிஜன் 8 புரோட்டான். இந்த புரோட்டான் சேர்ந்துக்கிட்டே போகணும். 92. இப்ப மனிதன் கண்டுபிடிச்சல பூமியில் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதிக புரோட்டான் இருப்பது யுரேனியம் தான். அதுதான் அவ்வளவு சக்தி கொடுக்குது. ஒரே 1 கிராம் போதும். 1 கிராம், ஒரே ஒரு கிராம் இருந்த போது 10 கிலோமீட்டர் பசுவமாக்கி. ஒரே 1 கிராம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னது, ஒரு தீக்குச்சி, அப்ப சரியா போச்சு. ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய வைக்கோல் பொருளை எரிக்கிற மாதிரி ஒரே 1 கிராம் அந்த யுரேனியம் வெடிச்சதுன்னா அது என்னமோ சங்கிலி மாதிரி சொல்லிட்டே போறான் பாருங்க. ஆச்சரியமா இருக்குது. அது 10 கிலோமீட்டர். நாகசாகி அவ்வளவுதான். நாகசாகி ஹிரோஷிமா போட்டான்ல, அது என்னங்கிறீங்க, சக்தி தான். எத்தனை கிராம் போட்டாங்க? 2 கிராம் என்னமோ மொத்தமா 2 கிராம் தான் செலவு பண்ணியிருக்காங்க. குண்டுதான் பெருசே தவிர, குண்டுதான் பாதுகாப்பு கவசம் தான் பெருசு. அப்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. படிங்க, முடிச்சுக்கலாம், நேரமாச்சு, முடிச்சுக்கலாம். அடுத்த இறைச்சியை பற்றி படிங்க. இறைச்சியோட நிறுத்திக்கலாம். இறைச்சியோட சுத்திட்டு மறுபடியும் 10 மணிக்கு பேசுவோம். இறைச்சியை பற்றி படிங்க. வேலை படிச்சுட்டு வாங்க, டெலகிராம்ல படிச்சுட்டு வாங்க. இறைச்சியை மட்டும் படிச்சு முடியுங்க. பேசுறது கேக்குதா? ஓகே, கேக்குதுங்க. இதோ படிக்கிறேன். இறைச்சிகள் அனைத்தும் அழுகும் நிலையில் உள்ளன. கேடவர் விஷங்கள் உடலில் யூரிக் அமிலம் மற்றும் சளி ஆகியவற்றை உற்பத்தி செய்கின்றன. கொழுப்புகள் மிக மோசமானவை. வெண்ணெய் கூட மனித உடலுக்கு பயன்படுத்த முடியாது. எந்த விலங்குகளும் கொழுப்பை சாப்பிடுவதில்லை. சரிங்க, மீண்டும் நம்ம 10 மணிக்கு சந்திப்போம். நன்றி.